Hi friends, good evening. நம்ம 2018 வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஷார்ட்கட்ஸ்லேயே பார்த்துட்டே வரும். நம்ம ஆல்ரெடி ஒரு 15 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். அதுபோல் டாபிக் வைஸாக ஸ்போர்ட்ஸு, டென்னிஸ், அப்புறம் நோபல் ப்ரைஸ் அதெல்லாம் ஷார்ட்கட்ஸ்லேயே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள். செப்பரேட்டாக கரண்ட் அஃபேர்ஸ்க்குனே சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதோட வீடியோஸ் ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். ஃபுல் நம்ம எல்லாமே ஷார்ட்கட்ஸ்லேயே போட்டிருக்கோம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது நம்ம சுதந்திரம் கிடச்சி ரொம்ப வருஷம் ஆகிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமத்துலாம் வந்து மின் வசதி இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கிராமத்துக்கு வந்து மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு ஏதோ ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உண்மை தான். ஸோ சுதந்திரம் அடைந்த பின் மின் இணைப்பு வந்து ஜோகாபாத்தா நகரம், அதாவது ஜோகாபாத்தா கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜோகாபாத்தா கிராமம் நான் வந்து ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னா ஸோ அதை லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஜோகாபாத்தா கிராமம். சௌபாக்கிய திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் பார்த்தோம். ஸோ மின் இணைப்பு இல்லை அப்படின்னா வந்து திட்டத்துக்கு கீழே வந்து மின் இணைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜோகாபாத்தா கிராமம் மின் இணைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதை ஆராய்ச்சி நிறுவனம், கீதா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு. ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பகவத்கீதை அப்படின்னா வந்து ஹிந்து சம்மந்தப்பட்டது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹிந்து சிஎம் இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக தான் இருக்கும். ஸோ ஹிந்து சிஎம் அப்படின்னு நிறைய ஸ்டேட்டில் ஹிந்து சிஎம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேட்டில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னு சொல்லிடலாம் அவர் ஹிந்து அப்படின்னு. காவி ட்ரெஸ் போட்டிருப்பார். ஸோ அது எந்த சிஎம்? உத்தரப்பிரதேசோட சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு காவி ட்ரெஸ் தான் போட்டிருப்பார். ஸோ கண்டிப்பாக வந்து உத்தரப்பிரதேசில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ பகவத்கீதை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து உத்தரப்பிரதேசம் முதலால் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்கோமா, அது கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியா ட்ரக்கோமா அப்படிங்கிறது. அந்த தொற்றே இல்லாத ஒரு நாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தான். ஸோ அந்த ட்ரக்கோமா அப்படிங்கிற ஒரு தொற்று நோய், கண்ணில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் வந்து இந்தியாவில் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முத்தலாக்கு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம் இந்த ஹிந்து சிஎம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோகி ஆதித்யநாத் சொன்னோம் அவர் காவி ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறனால. ஆனால் பார்த்தோம்னா ஹிந்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த முத்தலாக் மசோதா, ஸோ இந்த முஸ்லீம்களுக்கான முத்தலாக் மசோதா வந்து ஃபஸ்ட்டு அமல்படுத்தின மாநிலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உத்தரப்பிரதேசம் தான். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாஜ்மஹால். ஸோ தாஜ்மஹாலை வந்து சிறந்த உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது உலகத்தில் வந்து 2வது சிறந்த உலக பாரம்பரிய சின்னம் வந்து இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா கூட்டு இராணுவ பயிற்சி. ஸோ இந்த கஞ்சார் 4 அப்படிங்கிற கூட்டு இராணுவ பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இராணுவ பயிற்சி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஞ்சார், ஸோ கஞ்சாரை கஞ்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயே வந்து ஒருத்தன் கஞ்சனாக இருக்கான், ட்ரீட்டே வைக்க மாட்டேங்கான் அப்படின்னா வந்து அவனை சொல்லுவோம் கிறுக்கு பையன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரீட்டே வைக்காமல் ஏமாற்றிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவனை வந்து கிறுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா அண்டு கிர்கிஸ்தான் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உலகின் முதல் ஒட்டகங்களுக்கான மருத்துவமனை. ஸோ நம்ம ஒட்டகம் அப்படின்னா துபாய் வரும். ஸோ அந்த வடிவேல் காமெடிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா துபாயிலேருந்து வந்தார், உடனே ஒட்டகப்பாலில் வந்து எனக்கு டீ போடு அப்படிம்பார். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒட்டகங்களுக்கான மருத்துவமனை வந்து துபாய் அப்படின்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கென்யா நாட்டின் அதிபர். ஸோ கென்யா நாட்டோட அதிபர் பார்த்தீங்க அப்படின்னா உகிரு கென்யாட்டா. ஸோ இந்த உகிரு கென்யாட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா கென்யாட்டாலேயே கென்யா இருக்குது. ஸோ கென்யா நாட்டோட அதிபர் யார்? உகிரு கென்யாட்டா. அந்த கென்யா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலக மனித உரிமை தினம். ஸோ அந்த மனித உரிமை தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி. ஸோ வந்து டிசம்பர் 10ஆம் தேதி வந்து மனித உரிமை தினம். ஓகே, நம்ம கன்டினியூஸாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக ஷார்ட்கட்ஸ்லேயே பார்த்துட்டே வரோம். நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது போக நம்ம வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூடு எல்லாமே ஃபுல் ஷார்ட்கட்ஸ்லேயே தான் போட்டிருப்போம். ஸோ நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் வரைக்கும் பார்க்கலாம்னா கண்டிப்பாக பாருங்கள். இதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபருடைய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வரும். தேங்க்யூ.